தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தஞ்சாவூர் விளாரசாலை பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் ஒருவர் மண்ணில் புதைந்து பலியாகியுள்ளார். இருவர் மண்ணில் புதைந்த நிலையில் தேவேந்திரன் என்ற தொழிலாளர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் நாராயணமூர்த்தி என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. நிச்சயமாக தஞ்சாவூர் விலார் சாலையில் பாதாள சாக்கடை குழாய் சீல் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தன. 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் மண் சரிவு ஏற்பட்டதனால் குழாய்கள் புதைந்தனர். ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை விலார் சாலையில் பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் இதனை அடுத்து பாதாள சாக்கடை குழாய் சீர் செய்யும் பணியில் தேவேந்திரன், நாராயணமூர்த்தி ஆகிய 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். பணி முடிந்து மேலே ஏறி வரும் பொழுது மண் சரிவு ஏற்பட்டு இருவரும் பாதாள சாக்கடை குழாய் புதைந்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் இருவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் உடனடியாக மீட்க முடியாத நிலையில் பொக்லின் எந்திரன் வரவழைக்கப்பட்டு குழாயை ஒட்டி பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அதன் மூலம் இருவரையும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் தேவேந்திரன் என்பவர் உயிருடன் மீட்கப்பட்டும் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குழாயில் புதைந்திருக்கும் நாராயணமூர்த்தியை உயிருடன் மீட்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாதாள சாக்கடை குழாய் புதைந்து இருக்கும் நாராயணமூர்த்தியின் உறவினர்கள் மார்பில் அடித்துக் கொண்டு கதறி அழுதனர். மீட்பு பணியின் போது மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஆய்வு செய்து வந்தனர். சன் ராமநாதன் மேயர் அவர்கள், துணை மேயர் அஞ்சுக பூபதி நிகழ்வில் சேர்ந்திருந்தனர். பாதாள சாக்கடை புதைந்த நாராயணமூர்த்தி 3 மணி நேரம் மீட்பு பணியில் பிறகு சடலமாக மீட்கப்பட்டனர். வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.